யூஎஸ் வந்து உலகத்தில் நம்பர் 1 பொருளாதாரம்ன்றாங்க. 2024 அக்டோபரில் க்ளோஸ் டு அபவுட் 50,000 பேருக்கு வந்து வேலை போச்சு. இதே இது ஒரு வருஷம் கழிச்சு 2025 வந்து 1,53,074 பேருக்கு வந்து வேலை போயிருக்கு யூஎஸ்ல. ஜனவரி மாதத்துல இருந்து இது வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 10 லட்சம் பேருக்கு வந்து வேலை போயிருக்கு. அப்போ அவங்களோட பொருளாதாரம் நிலைமை வந்து எப்படி இருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஒரு 8-10 ஸ்டாக்கை தவிர மற்றது எல்லாமே வந்து அவங்க ஹாலோவாக தான் இருக்குது. நேற்று மட்டுமே யூஎஸில் வந்து க்ளோஸ் டு அபவுட் $120 வந்து கோல்டு ஏறி இருக்குது அண்ட் $24 வந்து இன்னைக்கு ஏறி இருக்குது. சில்வரும் அதே மாதிரி ஏறிட்டு இருக்கு. இந்திய பண மதிப்பீட்டில் கோல்டு 24 கேரட் வந்து 12,800 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. அண்ட் இந்த கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் $4,500 வந்து டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு $350 வந்து அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 88 rupees 60 பைசான்ற லெவலில் ருப்பியை வச்சுக்கிட்டனால் இந்த கோல்டில் வந்து ஃபர்தராக வந்து ஒரு $1,100 பர் கிராம் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும் போதும் பொருளாதாரம் நிலைமை என்ன ஆகிருக்குன்றது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த கம்பேரிசனை வந்து 2003 வந்து சில பேர் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 2003 வந்து ஐடி, கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ்னால ரோல் சேஞ்ச் ஆச்சு. கையில் எழுதிட்டு இருந்தது கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதே தான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஏஐக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ரோல் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டுனா டெஃபினட்டாக வந்து இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2003க்கும் 2025க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஜாப் சேஞ்ச் மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி தான் இருந்துச்சு. இப்போ பொருளாதாரம் பிரச்சனையும் இருக்குது அண்ட் ஒரு நாடு இன்வால்வ் ஆகிருக்கு, ஒரு கம்பெனி இன்வால்வ் ஆகலை. ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த பொருளாதார பிரச்சனையை வந்து தாண்டி வரப்போகிறாங்கன்றது பார்த்துங்க.